1991 மே மாதம் 21 ஸ்ரீ பெரும்பத்தூரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு இந்தியாவை உலுக்கியது. இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த கொலைகளை செய்ததாக குற்றம் சாட்டினார்கள். கைதுகள் இடம்பெற்றது. நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கொலைகளுக்கு பின்னால் இருந்த மூளை யாருடையது என்ற கேள்விக்கு விடை தேடிச் சென்ற நீதிபதி மிலாப் சந்த் ஜெயின் ஆணையம் விடுதலை புலிகள் என்ற அமைப்பை தாண்டி சர்வதேச உளவு நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய ஆயுத கடத்தல் கும்பல்களின் நிழல் படிந்திருப்பதை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியது. 1980களின் இறுதியில் உலக அரசியல் ஒரு முக்கியமான மாறுதலை சந்தித்துக் கொண்டிருந்தது. சோவியத் யூனியனின் வீழ்ச்சி நெருங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அது. அணிசேரா கொள்கையின் பலம். ராஜீவ் காந்தி சோவியத் யூனியனுடன் நெருக்கமான பாதுகாப்பு உறவை கொண்டிருந்த அதே வேளையில் தெற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்கா அல்லது பிற மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை விரும்பவில்லை. 1987 இலங்கைக்கு இந்திய அமைதிப்படையை அனுப்பியதன் மூலமாக இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தை அமெரிக்கா தனது கடற்படை தளமாக மாற்றுவதை ராஜீவ்காந்தி தடுத்து நிறுத்தினார். இது மேற்கத்திய உளவு அமைப்புகளுக்கு, குறிப்பாக CIA மற்றும் மொசாட் போன்ற பிரிவுகள் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது. அதேவேளை 1991 பொதுத் தேர்தலில் ராஜீவ்காந்தி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற உளவுத்துறையினுடைய கணிப்புகள் வெளியாகின. அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தெற்காசியாவில் இந்தியாவின் இராணுவ மற்றும் அரசியல் ஆதிக்கம் மேலும் வலுவடையும் என்பதை சில சர்வதேச சக்திகள் விரும்பவில்லை. இந்த நிலையில் ஜெயின் கமிஷன் தனது விசாரணையின் பெரும்பகுதியை சர்ச்சைக்குரிய இந்திய சாமியார் சந்திரசாமி மற்றும் அவரது சர்வதேச தொடர்புகளை நோக்கியே திருப்பியது. அட்னான் கசோகி தொடர்பு. உலகின் மிகப்பெரிய ஒற்றை ஆயுத தரகராக அறியப்பட்ட அட்னான் கசோகி மற்றும் ஈரான் கான்ட்ரா விவகாரத்தில் தொடர்புடைய நபர்களுடன் சந்திரசாமிக்கு நெருங்கிய நட்பு இருந்தது. கிலாட் அல்ஃபெட் வாக்குமூலம். சர்வதேச ஆயுத கடத்தல்காரரான கிலாட் அல்ஃபெட் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ராஜீவ் காந்தியை இந்திய அரசியலில் இருந்து அகற்றுவதற்காக மிகப்பெரிய அளவிலான நிதி, அதாவது பல மில்லியன் டாலர்கள் கைமாறியதாக தகவல்கள் வெளியாகியது. ஜார்டூலி அறிக்கை. லண்டனைச் சேர்ந்த உளவுத்துறை ஆய்வாளர் ஒருவரின் அறிக்கை ராஜீவ்காந்தியின் பாதுகாப்பை தளர்த்துவதற்கும் அவருக்கு எதிரான சூழல் உருவாகுவதற்கும் சந்திரசாமியின் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் கொலையாளிகளாக குற்றம் சாட்டப்பட்ட சிவராசன், சுபா உள்ளிட்டோர்கள் பயன்படுத்திய தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் வெடிபொருட்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிராந்திய கொரில்லா அமைப்புக்கு சாத்தியமில்லாத அதிநவீன தன்மையை கொண்டிருந்தது. இன்மார்சாட் கருவிகள். சிவராசன் குழுவினர் பயன்படுத்திய ஒயர்லெஸ் கருவிகள் சிக்னல்கள் நேரடியாக லண்டன் மற்றும் சில ஐரோப்பிய நகரங்களில் இருந்த கட்டுப்பாட்டு அறைகளுடன் இணைக்கப்பட்டிருந்ததை இந்திய உளவுத்துறையின் ஒரு பிரிவு கண்டறிந்தது. CIAயினுடைய நிழல். விடுதலை புலிகளின் உளவு பிரிவுக்கு அப்பால் சில குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒயர்லெஸ் செய்திகள் குறியீட்டு மொழியில் பரிமாறப்பட்டன. இவை அமெரிக்க உளவு அமைப்பான CIA பயன்படுத்தும் உத்திகளை ஒத்திருந்ததாக ஜெயின் கமிஷன் பதிவுகளில் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் MDMA விசாரணையின் முடக்கமும் கலைப்பும். ஜெயின் கமிஷன் இடைக்கால அறிக்கையின் விளைவாக 1998 பல்நோக்கு ஒழுங்குமுறை கண்காணிப்பு முகமை என்ற உயர்மட்ட புலனாய்வு பிரிவு CBIயினுடைய கீழ் அமைக்கப்பட்டதுடன் இதன் ஒரே நோக்கம் படுகொலையின் சர்வதேச சதியை விசாரிப்பது மட்டுமே. இந்த நிலையில் இலங்கை, லண்டன், சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு நிதி பரிமாற்றங்கள் மற்றும் ஆயுத கொள்முதல் குறித்து விசாரிக்க MDMA கடிதங்களை அனுப்பியது. வெளிநாட்டு உளவு அமைப்புகள் மற்றும் வங்கிகள் தங்களின் இறையாண்மை காரணம் காட்டி மிக முக்கியமான கணக்கு விவரங்களை, தப்பியோடிய சர்வதேச சந்தேக நபர்கள் குறித்த தகவல்களையும் இந்தியாவிடம் பகிர மறுத்துவிட்டன. 24 ஆண்டுகள் இயங்கிய போதிலும் சர்வதேச சதியின் இறுதி முடிச்சுகளை அவிழ்க்க முடியாமல் 2022 அக்டோபரில் இந்திய உள்துறை அமைச்சகத்தினால் MDMA பிரிவு அதிகாரபூர்வமாக கலைக்கப்பட்டது. இது இந்த வழக்கின் சர்வதேச பின்னணி நிரந்தரமாக மூடி மறைக்கப்பட்டு விட்டதோ என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இது
புலனாய்வின் போது சில முக்கிய சாட்சிகள் மற்றும் சந்தேக நபர்கள் இந்திய புலனாய்வு அமைப்புகளின் கைகளில் சிக்குவதற்கு முன்பே மர்மமான முறையில் இறந்தனர் அல்லது மாயமாகினர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சண்முகம் மரணம். சிவராசன் குழுவினருக்கு தமிழ்நாட்டில் தங்குமிடமும் வெடிப்பொருட்களும் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட சண்முகம் போலீஸ் காவலில் இருந்தபோதே ஒரு தோப்பில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இவர் உயிருடன் இருந்திருந்தால் அவருக்கு பின்னால் இருந்த உள்ளூர் அரசியல் புள்ளிகள் மற்றும் சர்வதேச தொடர்புகள் அம்பலமாக இருக்கும். அதே நேரம் ஸ்ரீபெரும்பத்தூர் மேடையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பதிவு செய்த ஹரிபாபுவின் கேமராவில் இருந்த வீடியோ கேசட்டினுடைய சில பகுதிகள் வேண்டுமென்றே தணிக்கை செய்யப்பட்டதாகவோ அல்லது அளிக்கப்பட்டதாகவோ குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் இந்த விவரங்கள் அனைத்தும் இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட நீதியரசர் JS வர்மா ஆணையம், நீதியரசர் மிலாப் சந்த் ஜெயின் ஆணையம் ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ பதிவுகள், நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகள் மற்றும் அது தொடர்பான வெளியான புலனாய்வு இதழியல் தரவுகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவையாகும். இந்திய உச்சநீதிமன்றத்தின் 1999 ஆண்டு இறுதி தீர்ப்பின்படி ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் குற்றவாளிகளாக உறுதிப்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் தண்டிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் இதன் பின்னால் இருந்த விசாரணை ஆணையங்கள் சந்தேகித்த ஆதாரபூர்வமாக நிரூபித்த விடயங்கள் நிரூபிக்கப்படாமலே போயின. வெளிநாட்டு உளவு அமைப்புகள், குறிப்பாக CIA மற்றும் மொசாட், சந்திரசாமி மற்றும் சர்வதேச ஆயுத தரகர்களின் தொடர்புகள் என்பவை மேலும் அதிகாரப்பூர்வ கமிஷன்களால் புலனாய்வு செய்யப்பட வேண்டிய சந்தேகத்துக்குரிய புள்ளிகள் என பரிந்துரைக்கப்பட்டவையே தவிர நீதிமன்றத்தினால் சட்டபூர்வமான குற்றச்சாட்டுகளாக நிரூபிக்கப்படவில்லை. ராஜீவ்காந்தி படுகொலை என்பது வெறும் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் அல்ல. அது பனிப்போர் காலத்து உலக அரசியலில் தெற்காசியாவில் இந்தியாவின் எழுச்சியை தடுக்க நினைத்த சர்வதேச சக்திகளும் உள்ளூர் அரசியல் குளறுபடிகளும் பிராந்திய ஆயுத குழுக்களின் கோபமும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்ததன் விளைவாகவே அரங்கேறிய ஒரு பூகோள அரசியல் சதியாகும். MDMA விசாரணை கலைக்கப்பட்டதன் மூலமாக இதன் பின்னுள்ள இறுதி உண்மைகள் என்றும் வெளிவராத வரலாற்று மர்மமாகவே தங்கிவிட்டது என்றும் சொல்ல முடியும். ஆனால் ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி காலம் 1984 தொடக்கம் 1989 வரையான இந்திய வரலாற்றில் தெற்காசிய புவிசார் அரசியலிலும் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகும். அதே நேரத்தில் கடுமையான வன்முறைகளும் மனித உரிமை மீறல்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பிரதமராக அவர் எடுத்த இராணுவ மற்றும் அரசியல் முடிவுகள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதித்தன என்பது ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்று உண்மையாகும். 1984 அக்டோபரில் இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பிறகு இந்தியாவின் இளம் பிரதமராக பொறுப்பேற்றவர் ராஜீவ்காந்தி. மிஸ்டர் கிளீன் என்றும் நவீன இந்தியாவின் தொழில்நுட்ப தந்தை எனவும் ஒருபுறம் போற்றப்பட்டாலும் மறுபுறம் அவரது 5 ஆண்டுகால ஆட்சி என்பது உள்நாட்டிலும் அண்டைய நாடுகளிலும் நிகழ்ந்த கடுமையான மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலைகள் மற்றும் அதிகார முறைகேடுகளின் சாட்சியாகவே வரலாறுகளில் பதிவாகிறது. 1987 1990 கால பகுதியில் ஈழத்தில் இந்திய அமைதிப்படையின் கொடூரங்கள் ராஜீவ்காந்தி ஆட்சியின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட மிக மோசமான தோல்வியாகவும் தமிழினத்திற்கு எதிரான கருப்பு பக்கமாகவும் கருதப்படுவது இலங்கையில் இந்திய அமைதிப்படையை அனுப்பிய முடிவாகும். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி தமிழ் மக்களின் பாதுகாப்பிற்காக அனுப்பப்பட்ட இந்திய இராணுவம் மிக விரைவில் இலங்கையின் சிங்கள அரசுக்கு சாதகமாக மாறி ஈழத்தமிழர்களுக்கு எதிரான போரை தொடங்கியது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை படுகொலை 1987 அக்டோபர் 21, 22 ஆகிய நாட்களில் இடம்பெற்றது. இந்திய அமைதிப்படையினர் மருத்துவமனைக்குள் நுழைந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் உட்பட சுமார் 70க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொன்றனர். வல்வெட்டித்துறை படுகொலை 1989. வல்வெட்டித்துறையில் ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இந்திய இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த போரின் போது ஈழத்து தமிழ் பெண்கள் இந்திய அமைதிப்படையினரால் முறையான விசாரணையின்றி கூட்டு வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். சர்வதேச மனித உரிமை அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் இலங்கையின் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மனித உரிமைகள் அமைப்பு ஆகியவை இந்த கொடூரங்களை விரிவாக ஆவணப்படுத்தியுள்ளது. அதேபோல 1984 சீக்கியர் இனப்படுகொலையும் பிரதமரின் எதிர்வினையும்.
1984 அக்டோபர் இறுதியில் இந்திரா காந்தியின் படுகொலையை தொடர்ந்து டெல்லி, கான்பூர் போன்ற வட இந்திய நகரங்களில் சீக்கியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை சுதந்திர இந்தியாவின் மிக மோசமான அரசு ஆதரவு படுகொலையாக கருதப்படுகிறது. சுமார் 3 நாட்களாக தொடர்ந்து நடந்த வன்முறையில் 3000க்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் வீதிகளில் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டனர். அப்போதைய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஜெகதீஷ் டைக்லர், சஜ்ஜன் குமார் போன்றோர் வன்முறை கும்பல் வழிநடத்தியதாக பல விசாரணை கமிஷன்கள் குறிப்பிடுகிறது. வன்முறை நடந்து கொண்டிருந்த போதே டெல்லியில் போர்ட் கிளப் கூட்டத்தில் பேசிய பிரதமர் ராஜீவ்காந்தி, ஒரு பெரிய மரம் விழும்போது சுற்றியுள்ள பூமி அதிரத்தான் செய்யும் என்று கூறினார். இந்த உரை சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறையை நியாயப்படுத்தும் விதமாக அமைந்தது என்று இன்றும் கடுமையான வரலாற்று விமர்சனங்கள் உண்டு. அதேபோல 1984 போபால் நச்சுவாயு விபத்து குற்றவாளி தப்பித்த மர்மம். 1984 டிசம்பர் 2-3 தேதிகளில் நிகழ்ந்த போபால் யூனியன் கார்பைடு தொழிற்சாலை நச்சுவாயு கசிவு உலகின் மிக முக்கியமான தொழில்நுட்ப முறை பேரழிவாகும். இதில் அதிகாரபூர்வமாக 3000க்கும் அதிகமானோரும் மறைமுகமாக 15,000க்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்தனர். இந்த விபத்து நடந்த சில நாட்களிலேயே யூனியன் கார்பைடு நிறுவனத்தினுடைய அமெரிக்க தலைவரான வரன் ஆண்டர்சன் போபாலில் கைது செய்யப்பட்டார். ஆனால் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் மத்திய பிரதேச முதல்வர் அர்ஜுன் சிங் ஆகியோரின் நேரடி உத்தரவின் பெயரில் அரசுக்கு சொந்தமான விமானம் மூலமாக ஆண்டர்சன் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்ல அனுமதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடோ குற்றவாளிகளுக்கு தண்டனையோ பெற்றுத்தராமல் அமெரிக்க அழுத்தத்திற்கு பணிந்து நீதியை தாரை வார்த்ததாக ராஜீவ் அரசு மீது இன்றும் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதேபோல 1987 காஷ்மீர் மோதல் முறைகேடும் தீவிரவாதத்தினுடைய தொடக்கமும் குறிப்பிட முடியும். அதேபோல 1985, 1986 சாபானு வழக்கு மற்றும் பாபர் மசூதி பூட்டு ஆகிய விடயங்களிலும் ராஜீவ்காந்தியினுடைய அரசின் மீதான விமர்சனங்கள் இருந்து வருகின்ற நிலையில் இந்திய நாடாளுமன்ற பதிவுகள், இந்தியாவினுடைய பல்வேறு விசாரணை கமிஷன்கள், அதாவது நானாவதை கமிஷன், பர்மா கமிஷன் அறிக்கைகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற சர்வதேச அமைப்புகளின் ஆவணங்கள் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கட்டவிழ்த்து விடப்பட்டதாகும். ராஜீவ்காந்தியின் ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழர்கள், சீக்கியர்கள், போபால் விபத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் மற்றும் காஷ்மீர் வாசிகள் சந்தித்த துயரங்கள் தற்காலிக தெற்காசிய அரசியலின் கசப்பான உண்மைகளாக என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதையும் சொல்லிக்கொள்ள முடியும்.